இன்றைய தினம் நம்மளுடைய நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு வீடியோ போடுறோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அரைக்கீரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவிய தேங்காய், சிறிய வெங்காயம் சிறிது அரைத்து வைத்தது. அதனோட பார்த்திங்க அப்படின்னா அரைக்கீரை 5 எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு தேவையாகிற அரைக்கீரை 5 எடுத்து வச்சுருக்கோம். குக்கர் காய வச்சுருக்கோம். குக்கரில் எண்ணெய் சிறிதளவு முன்னாடியே தாளித்து வச்சுக்கிறோம். சீரகம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறதுக்கு சீரகம் சிறிதளவு, சிறிய வெங்காயம், மிளகாய் ஒரு மிளகாய் தாளிச்சிக்கிறோம். எண்ணெயில் தாளிச்சிக்கிறோம். கீரையை போட்டுரும். அரைக்கீரை அருமையானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை சேர்க்கறது உடம்புக்கு மிகப்பெரிய நல்லது. ஏன்னா கீரையில் தான் இரும்பு சத்து அது இருக்குது. இரும்பு சத்து இருக்கிறது. டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல சொல்லக்கூடியது கீரையை நல்லா சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது தான். கீரையை தான் சொல்லுவாங்க. டெய்லி ஒரு கீரை சேர்க்கணும் அப்படின்னு. அருமையான ஒரு இது கீரையை வேக விடுறோம். கீரை வேகுது. ஆமாம், சிறிது சீக்கிரம் லேட் டைம்லாம் ஆகாது. கீரையெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். கீரையில் சேர்க்கறதுக்கு இந்த அரிசி கலந்த தண்ணி அது வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது. அது டேஸ்ட் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு தேவையான அளவு. கீரையை நல்லா வேகிறதுக்கு கிளறி விடுறாங்க. நல்லா வெங்காயம் முதல்ல எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுக்கிட்டோம். எல்லாத்தையும் கிளறி விடுறாங்க. சிறிய வெங்காயம் எல்லாம் போட்டு அரிசி கலைஞ்ச தண்ணியிலேயே தேங்காயையும் தேங்காய் பூவையும் இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பல்லு இடுக்கெல்லாம் போய் நிற்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்துக்கிறது அது ஒரு டேஸ்ட் கொடுக்குறது. நல்ல அருமையான டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பாலோட அரிசி கலைந்த தண்ணியோட சேர்த்து இது பண்ணி இப்போ தேங்காய் பாலாகவே புழிஞ்சு எடுத்துக்கிறாங்க. இந்த தேங்காய் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க, அரிசி மாவு பயன்படுத்துவாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இதோட டேஸ்ட் வராது. இது எனக்கு இந்த தேங்காய் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்குறது. அருமையான கீரை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சிறிது நேரத்தில் வேக விட்டு நமக்கு கீரை ரெடி. இன்றைய தினம் அருமையான அரைக்கீரை பொரியல் ரெடி. இதற்கான தேவையான பொருட்கள் ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன். சிறிய வெங்காயம், தேங்காய் துருவல், அது இல்லாமல் ஜீரகம். முதலில் எண்ணெயை ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு எண்ணெயில் முதல்ல இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கீரையை போட்டு கிண்டிடுறோம். கீரையை போட்டு கிண்டிட்டு வெங்காயம் போட்டோம். அதுக்கப்புறம் அரிசி கலந்த தண்ணீரில் தேங்காய் பூ இதை கலந்துக்கிட்டோம். கலந்து மிகப்பெரிய இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கீரை. அருமையான இந்த கீரை மிகப்பெரிய இது. பழைய பாட்டிகளுடைய பழைய காலத்துங்கள் எல்லாருமே அவங்க வயதுக்கு அதிக வயது வாழ்ந்ததற்கான முக்கிய இது அப்படின்னா கேப்பை, கம்பு, அது இல்லாமல் கீரைகள். இந்த கீரை வகைகளை நல்லா சேர்ப்பாங்க. நம்ம வள்ளுவர் கதையில் கூட சொல்லுவாங்க, வறுமையினுடைய இதில் இருக்கும்போது கூட வந்த முனிவருக்கு சாப்பாடு போட கீரையை தோட்டத்துக்கு பின்னாடி இருக்க கீரையை ஆஞ்சி கொடுத்தாங்களாம். அவ்வளோ அருமையான இந்த கீரை எளிய முறை நல்ல அருமையான சத்துள்ள ஆகாரம். மிகப்பெரிய அருமையான டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு மிகப்பெரிய நல்லது. நன்றி.